ஹாய் வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேங்க. தோல் சீவி அங்கேருந்து வச்சுருக்கிறேன். 4 உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டேங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கோங்க. சோம்பு தாளிச்சிட்டேங்க. இப்போ 4 மலைப்பூண்டு பெரிய சைஸ் 4 பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. சோம்பு தாளிச்சுட்டு சின்ன பல் பூண்டாக இருந்தால் 5-6 எடுத்துக்கோங்க. நான் மலைப்பூண்டுங்கிறனால 4 எடுத்தேன். தோலை உரிச்சிட்டு தட்டி அதை சேர்த்துருக்கிறேன். இடிக்கிற கல்லில் இடித்து சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டோம். மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு காரம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க. இப்போ காஷ்மீரி சில்லியும் நம்ம கலர் கொடுக்கும், அது காரம் இருக்காது. அதுக்கோசரம் நம்ம காஷ்மீரி சில்லியும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு நான் எப்போவுமே வெங்காயம் சேர்க்க மாட்டேங்க. ஏன்னா இந்த மாதிரி கார பொரியல் செய்கிறப்ப உங்களுக்கு வெங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாயிரும் அப்படின்னு என்னோட ஒரு இது. அதனால் நான் வெங்காயம் சேர்க்காமல் எண்ணெய் ஃப்ரை பண்ணால் அந்த மாதிரி தான் காரமாக செய்வேன். சோம்பு பூண்டு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சு. இந்த பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு கை மட்டும் தண்ணி தெளித்தா போதும். அதிகமாக தண்ணி தெளிச்சிடாதீங்க, குழஞ்சிரும். சும்மா ஒரு கை மட்டும் தண்ணி தெளித்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பொடி சேர்க்குற வரைக்கும் சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைனா பொடி கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கை தண்ணி தெளிச்சுட்டு வெயிட்டு போட்டு நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு சத்தம் விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. குக்கரை மூடி வெயிட்டு போட்டுட்டேங்க. இப்போ ஒரு சத்தம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். வெயிட்டு போடாமையும் செய்யலாங்க. குக்கரை மூடி வச்சுட்டு அது சிம்மிலே வச்சு உங்களுக்கு கலரி விடணுங்க. மூடி அப்பப்போ திறந்து பார்த்துட்டு வேர்த்து விட்டு அந்த மாதிரி கலரி விட்டு பண்ணினாலும் வெந்துடும் உங்களுக்கு. ஆனால் அது கொஞ்சம் நிறையா நேரம் ஆகும். அப்படிங்கிறனால நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். இதுவுமே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு குழஞ்செல்லாம் எதுவும் போகாது. அதுக்கு தான் நம்ம ஒரு சத்தம் விடுறோம். இப்போ கரெக்டாக ஒரு சத்தம் விட்டுருச்சுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சத்தம் இப்போ நின்றுட்டுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரெடி ஆகிடுது. ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா அடுப்பு மூட்டி சிம்மில் 1 செகண்டு சும்மா 1 செகண்டு வச்சுட்டு கரண்டியால் கலரி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அந்த பொரியல் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாங்க. நான் எனக்கு சேர்க்க மாட்டேன் இதில், அதனால் நான் போடலை. போட்டும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். அதனால் இதே மாதிரியே மெத்தடில் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்எஸ் கிச்சனுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எது கூட வேணாலும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாங்க. ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷன், நல்லா இருக்குங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.